வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி ஆணி மூலம் கலியுக தெய்வம் கந்தப்பெருமான் முருகப்பெருமானோட செல்ல பிள்ளைந்த அருணகிரிநாதரை நான் சொல்லுவேன். அவரோட குரு பூஜை வருது. இதுக்கு முன்கூட்டியே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன். எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருணகிரிநாதர் வழிபாடு செய்யுங்க. அருணகிரிநாதர் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார், முருகர் இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் இருப்பாருன்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு தெய்வ பிறப்போட குரு பூஜை ஜூலை 9ஆம் தேதி திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் நடக்குது. ஏன்னா அருணகிரிநாதர் சித்தியானதும் அருணகிரிநாதர் உதித்தம் ரெண்டுமே மூல நட்சத்திரம் தான். 9ஆம் தேதி அருணகிரிநாதருக்கு சிறப்பு வழிபாடு பூஜை நடக்குது. அந்த பூஜையில் நானும் கலந்துக்கிறேன். திருவண்ணாமலையை சுற்றியுள்ள முருக பக்தர்கள் உங்களால் முடிந்தால் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடமான திருவண்ணாமலை அந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் இருக்கிற கம்பத்திலையனார் சன்னதியில் போய் அவரை வழிபடுங்க. அது மிகப்பெரிய பாக்கியம். நான் எல்லா நேர்காணலும் சொல்கிற மாதிரி தான், அருணகிரிநாதர் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார், முருகர் இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார். இந்த குரு பூஜை நான் இப்போ சமீப காலமாக அந்த காணொலி பதிவு பண்ணதுக்கப்புறம் நிறைய முருக பக்தர்கள் பிரான்சிஸ், லண்டன், கலிஃபோர்னியா எங்கெங்கிருந்தோ முருக பக்தர்கள் அருணகிரிநாதர் ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வழிபடுறீங்க. உங்களோட மானசீக பக்திக்கு நான் தலை வணங்குறேன். குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது. நிறைய பேர் நீங்கள் என்னெல்லாம் குருன்னு சொல்கிறீங்களா, அப்படி கிடையாது. நான் ஒரு சாதாரண கூலிக்காரன் தான். முருக பக்தர்களுக்கு இந்த பணியை போய் செய்யின்னு சொன்ன ஒரு கூலிக்காரன் தான். நம்ம எல்லாருக்குமே குரு அருணகிரிநாதர் தான். அருணகிரிநாதர் பாதத்தை நம்ம இருக்க பற்றினாலே முருகப்பெருமான் பாதத்தில் போய் சேர்றதுக்கு உண்டான வழி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்காரு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், இதிலிருந்து உதித்தது தான் இப்போ இருக்கிற வேல்மாறல் கந்தசேசி கவசம் எல்லாமே. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகானோட குரு பூஜை வருது. இந்த நாளில் நம்ம இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் வழிபடுவோம், அருணகிரிநாதர் படத்தை வச்சு வழிபடுவோம். முருகரிகம் ஆரம்பம்ன்றது எல்லாருமே இப்போ கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் முருகர் இருக்காரு. இது இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர குறையாது. அடுத்த ஒரு 9 வருஷத்துக்கு இன்னும் பெரிய விஷயம் இருக்கும். 14 வருஷம் இந்த முருகரிகம் இருக்கும். எல்லாருமே முருகனை தேடி வருவாங்க. அது நடக்கும். பாருங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.